காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லி எந்த பொண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சிகப்பு நிற பெட்ஷீட்டோ சிகப்பு நிற உடை அணிஞ்சிக்கலாம். அந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி 48 நாள் உபாசனை பண்ணி அந்த பொண்ணை நினச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா வேண்டிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களே உங்கள்கிட்ட வேறு எந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை சொன்னாலும் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் காமாக்கிய தேவி மந்திரம் உங்களுக்கு 100% வேலை செய்யும். பெண் விஷயம் அப்படின்னாலே காமாக்கிய தேவி தான் ஃபஸ்ட்டு. இந்த மந்திரத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு காமாக்கிய தேவியினுடைய மந்திரம். வணக்கம், வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். இதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ காதல் வசியம் பண்ணணும், இல்லை கணவன் மனைவி வசியம் பண்ணணும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரவாதிகளை தேடி போய்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்களே வீட்டிலே நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி எப்படி காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுக்காக இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வசிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இது வந்து தலைச்சுருளி புல். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 எலுமிச்சம்பழம். தலைச்சுருளி புல் ஒரு 3 எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் நான் முந்தைய வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி கடையில் போயிட்டு விலை பேசாமல் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு சரின்னு காசை கொடுத்து அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். விலை பேசாமல் வாங்கிட்டு வந்து அந்த 3 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சுக்கணும். இந்த 3 எலுமிச்சம்பழத்தை இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இது வந்து 3 நாளைக்கு தொடர்ந்து 1008 தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் மல்லிகை பூ, கோரோசனை, புணுகு, அரகஜா, இல்லை அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய தலைமுடியாக இருந்தாலும் சரி, இல்லை அழுக்கு உடை, காலடி, மண், நெகம், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அது மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு காமாக்கியா தேவியினுடைய மந்திரம். ஓம் திராம் த்ரீம் க்ளீம் க்ளூம் ஜம் ஜம் மனாக்கிய காமேஸ்வரி வானதேவதே எனக்கு அதுக்கடுத்து அந்த பெண்ணுடைய பேரையோ இல்லை அந்த ஆணுடைய பேரையோ நீங்கள் சேர்த்துக்கிட்டு வசிய மோகன ஆகர்ஷிய சுவாகா அப்படின்னு நீங்கள் சேர்த்து 1008 தடவை நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் இந்த தலைச்சுருளி புள்ளையும் சேர்த்து வச்சு அந்த பெண் சம்மந்தமாக முடி, உடையோ இல்லை காலடி மண்ணோ நெகமோ இதையெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் 3 நாளைக்கு காலையில் இல்லை நைட் 1008 தடவை இந்த காமாக்கிய தேவி மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மண் சட்டியில் போட்டு கறிக்கு எடுத்து இது கூட வாசனை திரவியங்கள், கோரோஜனை, புணுகு, அரகஜா, கஸ்தூரி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி மையாக ஆக்கி அதை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போய் சம்மந்தப்பட்ட பொண்ணோட தலையிலையோ இல்லை உடையிலையோ இல்லை செப்பல், ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி இல்லை நீங்களே புதுசாக கூட ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி அதில் இந்த மையை தடவி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு வசியாகிடுவாங்க. இதை வச்சு பிரிந்த காதலி நீங்கள் ஒருத்தர் வசியம் பண்ணி திரும்பி ஒன்று சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒருத்தர் வசியம் பண்ணி ஒன்று சேர்ந்துக்கலாம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காமாக்கியா தேவியினுடைய ஒரு ரகசிய மந்திரம் தான் இப்போ நான் சொன்னது. இதை வச்சு நீங்கள் இந்த மை இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மந்திரத்தை மட்டுமே ஒரு 48 நாளைக்கு நீங்கள் ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல், மது அருந்தாமல், மாமிசம் சாப்பிடாமல், எந்த வித கெட்ட பழக்கங்களும் இல்லாமல், முடி வெட்டாமல், இறந்த வீட்டுக்கு போகக்கூடாது, தீட்டுக்காரவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு காட்டு பகுதியிலையோ இல்லாட்டினா ஒரு மல்லிகைப்பூ செடி பக்கத்துலேயோ உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி ஒரு 1008 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை நினச்சி நீங்கள் 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணை நேரில் போய் பார்த்தாலோ அந்த பொண்ணு உங்களுடைய காதலுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இல்லை பிரிஞ்சு போன கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துடலாம், இல்லை பிரிந்த காதலர்களும் ஒன்று சேர்ந்துடலாம். இந்த மாதிரி இந்த காமாக்கியா தேவி மந்திரத்தை வச்சு என்ன வேணால் நீங்கள் சாதிச்சுக்கலாம். நல்ல முறைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கெட்டதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். ஆனால் அதனுடைய கர்மா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளை குட்டியை வளர்ந்து நாளைக்கு இதே மாதிரி வேறு யாராவது வசியம் பண்ணி அவங்க கூட போயிடும். அதனால் உங்களுக்கு அவமானம், கெட்ட பேர் இந்த மாதிரி தான் ஏற்படும். அதனால் நல்லதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா நல்லதே நடக்கும், கெட்டதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா கெட்டதே நடக்கும். அதனால் இந்த காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சிகப்பு நிற பெட்ஷீட்டோ சிகப்பு நிற உடை அணிஞ்சுக்கலாம். சிகப்பு நிற உடை அணிஞ்சு நீங்கள் சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அது காமாக்கிய தேவி மந்திரம் விரைவில் உங்களுக்கு சித்தியாகும். இல்லை சிகப்பு மணிமாலைகள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மந்திரத்தை சொல்லி சிகப்பு நிற உடைகள் நீங்கள் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சிகப்பு கலர் சுடிதாரோ புடவையோ இந்த மாதிரி சிகப்பு சம்மந்தப்பட்ட உடையை வாங்கி காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லி எந்த பொண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை சிகப்பு நிற வளையல் அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணுக்கு நீங்கள் என்னென்னலாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அது எல்லாமே சிகப்பு கலரில் காமாக்கியா தேவி மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை ஈஸியாக உங்களுக்கு பிடிச்சிரும். கணவன் மனைவி எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் 2 பேரும் ஒற்றுமையாக பழைய அன்பும் அன்னூன்யமும் மனதளவுலையும் சரி நினைவிலையும் உங்களுக்கு நிறைய காமாக்கிய தேவி கொடுத்து 2 பேரையும் நல்லா அன்பும் அன்னூன்யமாக வாழ வைக்கும்.
அந்த அளவிற்கு ஒரு மகத்தான சக்தி படைத்த மந்திரம் தான் அது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப இப்போ வசியம் எங்கே போய் எந்த மாந்திரிகவாதிகளை பார்த்தாலும் சரி, சாமியார்களை பார்த்தாலும் சரி, உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊராக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து மாவட்டம் அந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வசியம் பண்ண முடியும். சில பேர் வந்து கடல் தாண்டி இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த காமாக்கியா தேவி மந்திரத்தை வச்சு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணுறதா அவங்க முடி, அழுக்கு ட்ரெஸ், துணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்களால் வசியம் பண்ண முடியும். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காமாக்கியா தேவி மந்திரத்தை வச்சு அவங்க எத்தனை கடல் கடந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி 48 நாள் உபாசனை பண்ணி அந்த பொண்ணை நினச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா வேண்டிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை நேராக கூட அவங்க 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக கூட உங்களை வந்து பார்க்க வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 48 நாளில் வேலை செய்யணும், சில பேருக்கு 60 நாள், 90 நாள், இந்த மாதிரி அதிகபட்சம் 90 நாள் வரையும் அது ஆகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நவகிரகங்கள்னால அந்த ராகு கேது பலன்கள்னால பார்த்தீங்கன்னா, இல்லை செவ்வாயினுடைய பலனாலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் என்னதான் பூஜை பண்ணாலும் சரி, எந்த மந்திரவாதிகள்கிட்ட போய் என்ன இது பண்ணாலும், என்ன வசியம் பண்ணாலும், செய்வினை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அது கணவன் மனைவியை ஒன்று சேரக்கூடாது. அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, தாய் மகனாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பெண்கள் ஆண்கள்னாவே ஒருத்தர் பிரித்து வச்சிடும் இந்த ராகு கேது பலன். அந்த மாதிரி நேரத்துலையும் வேறு எந்த தெய்வங்களுடைய மந்திரங்கள் சொன்னாலும் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் காமாக்கியா தேவி மந்திரம் உங்களுக்கு 100% வேலை செய்யும். எவ்வளோ பெரிய நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த காரணங்களில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காமாக்கியா தேவி மந்திரம் சொல்கிறதுனால உங்களுடைய மன உளைச்சல் எல்லாத்தையுமே நீக்கி 48 நாளில் அனைத்தையும் உங்களுக்கு சரி பண்ணிடும். குறைஞ்சபட்சம் 90 நாள், 90 நாட்கள் முடியலை, எனக்கு அதுக்குள்ளே சீக்கிரமே நடக்கணும் அப்படிங்கிறவங்க, நான் இது காலையில் மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன். மந்திரம் வந்து 2 வேளையிலையும் சொல்லலாம். காலையில் நைட்டு இந்த மாதிரி 2 வேளையில், காலையில் 1008, நைட்டு 1008 அந்த மாதிரி சொல்ல. இல்லை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கீங்களோ அந்த மாதிரி நாட்கள்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி பெண்ணை வசியம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே அவ்வளோ நாள்லாம் ஆகாது. 48 நாளுக்குள்ளேயும் முடிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் 90 நாள் சொல்கிறோம்ல, அதிகபட்சம் 90 நாள். இந்த அதிகபட்சம் 90 நாள்லாம் போகாது. 2 வேளையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 48 நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். சில பேருக்கு நல்ல காலம் இருந்துச்சுன்னா 11 நாள்லேயே முடிஞ்சிடும். சில பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்தாகணும் அப்படிங்கிற அந்த விதி இருந்துச்சுனாலும் அந்த விதியையும் மாற்றி உங்களுக்கு அந்த காமாக்கியா தேவி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் போல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு அருள் புரிவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க, மந்திரம் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் காமாக்கியா தேவி கோயில் குஜராத்தில் இருக்கும். நீங்கள் கூகுளில் இது பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். காமாக்கியா தேவி கோயிலுக்கு போய் 2 பேரில் நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு வந்தீங்கனாலே போதும். இது என்றைக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு காமாக்கியா கோயிலுக்கு போயிட்டு இங்கே வேண்டிக்கிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லாமே நன்மையில் முடியும். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வைக்கிறதுல காமாக்கியா தேவி தான் ஃபஸ்ட்டு. அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கணவன் மனைவியில் எல்லாம் எந்த உறவாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே வசியம் அப்படின்னாலே, பெண் வசியம் அப்படின்னாலே காமாக்கியா தேவி தான் ஃபஸ்ட்டு. இந்த மந்திரத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பிறக்கக்கூடிய வாரிசுகளும் பார்த்திங்கன்னா நல்லா அறிவாகவும் அழகாகவும் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி எல்லாரையும் கவர்ந்து வரும், அந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தெய்வாம்சமாக பிறக்கும். காமாக்கியா தேவி மந்திரங்கள் சொல்கிறதுனால நல்ல அறிவோடும் அழகோடும் பிறப்பாங்க. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.